அன்பான மக்கள் அனைவருக்கும் அழகான வணக்கங்களுடன் நான் உங்கள் தேனீஸ்வரன். இந்த ஓன் வைஸ் வீடியோ எதுக்கு யாருக்குன்னா, இந்த திவாகர் டாக்டர் திவாகர்னு ஒருத்தர் தெரியாத பார்த்தீங்களா, அவருக்காகத்தேன். உண்மையை சொல்லவா, நடிப்புக்கும் உன்னுடைய தகுதிக்கும் சம்மந்தமே கிடையவே கிடையாது. ஒரு ரிப்போர்ட்டரை பற்றி குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தகுதியான ஆளான்னு சொல்லி பார்த்து பேசணும். ஒரு ரிப்போர்ட்டருக்கு படித்து வர்றவங்க எந்த லெவலில் படித்து வந்து ஒரு ஆள்கிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி பல விதத்தில் யோசிச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? உங்ககிட்ட அவங்க கேட்ட கொஸ்டின் 100% கரெக்டு. உங்ககிட்ட கேட்ட கொஸ்டின் வந்து அவர் கேட்ட கொஸ்டின் 100% கரெக்டு. ஏன்னா அதுக்கு தகுதியே கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் ஒரு நடிப்புனா என்னன்னு தெரியாது, ஒரு பேசணும், எப்படி பேசணும், ஒரு பொது இடத்துல எப்படி பேசணும், என்ன பேசணும், ஒரு பப்ளிக்கில் எப்படி பேசணும், எதுவுமே தெரியாத ஒரே ஒரு பெர்சன் நீங்களாத்தே இருப்பீங்க. பப்ளிசிட்டி ஆகிட்டேன், பப்ளிசிட்டி ஏதோ குருட்டு விதத்தில் பப்ளிசிட்டி ஆகி வந்துட்டீங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த தகுதியுமே உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு ரிப்போர்ட்டரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். சரிங்களா? சூரிய பற்றி சூரிய அளவுக்கு நான் சூரிய விட பெருசாக வந்துடுவேன், வாய்ப்பே கிடையாது. ஏங்க, ஒரு சரியான டைலாகை தெளிவாக, மற்றவங்க லாங்குவேஜே வேணாங்க, உங்கள் லாங்குவேஜ்லேயே நீங்கள் டெலிவரி பண்ணுங்க பார்ப்போம். உங்களால் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். திவாகர் அவர்களே, இப்போ சமீபத்தோட ஒரு வீடியோ பார்த்தேன். நீங்கள் டாக்டர் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குற வீடியோவை, ஒரு டாக்டராக படிச்சு, உண்மையாக டாக்டர் படிச்சிருக்கீங்களானே தெரியலைங்க. ஒரு கையை ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு, மடக்கு 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 விரி 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 மடக்கு 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 விரி விரி. என்ன மடக்கு, என்ன விரி? வேணாம், தேவையில்லாத இதெல்லாம். உங்கள் பேரை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று, மீடியா பர்சன் எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு ஆள் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு தகுதியான ஆள் தானே அவர் அப்படின்னு பார்த்துட்டு இன்டர்வியூ எடுங்க. சரிங்களா? சும்மா ஒரு ஆள் சிக்கிரியான், ஒருத்தர் இருக்கியான், அவனை போய் இன்டர்வியூ எடுப்புன்னு சொல்லிட்டு நீங்களாம் மயக்க திருப்பி நீட்டுறதுனாலதான் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் பெரிய ஆள், நானே பெரிய லெவலில் இருக்கேன்னு சொல்லி அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. இனிமேல் இந்த சோசியல் மீடியாவில் இருக்க இன்டர்வியூஸ் எடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஆள்கிட்ட கொண்டு போய் மைக்கு காட்டாதீங்க. வேணாம், ஏதோ மைக் கிடைக்கின்றக்காண்டி எந்த அவனை பேசுறக்காண்டி அந்த வாட்டு பேசிட்டே இருக்காப்புல. சத்தியமாக சொல்கிறேன் திவாகர் அவர்களே, டாக்டர் திவாகர் அவர்களே, நடிப்புக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏதோ ஒரு ஃப்ளோவில் ஏதோ பீக்கில் வந்துட்டீங்கன்றக்காண்டி அதை வச்செல்லாம் லைஃப்பில் ஓட்ட முடியாது. குண்டு சட்டிக்கிலே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது. வேணாம்.